வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் நாம் மசாலா போட்டு வச்சுருக்கிற முட்டைகளை இதில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது லைட்டாக வறுபட்டதும் நாம் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வர வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வேக வச்சுக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் அதே கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமான வத்தல் தூள் சேர்க்குறீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் நாம் இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி எண்ணெயில் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து ஆயிலெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கிரேவி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் தேங்காவோட பாதி அளவுக்கு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நாம் இதை வந்து மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இது வந்து நல்லா கெட்டியாகி ஆயிலெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வர வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதில் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.